மழை இல்லாததால் வனப்பகுதியில் உள்ள நீரோடை வறண்டு போனது. வனத்தை ஒட்டிய கிராமத்தில் ஒரு ஏரி இருந்தது. யானை கூட்டம் தண்ணீர் குடிக்க அங்கு சென்றது. ஏரிக்குச் செல்லும்போது அவர்கள் கிராமத்தின் வழியாக நடந்து சென்று பல எலிகளை தங்கள் பெரிய கால்களின் கீழ் நசுக்கினர். எலிகளின் அரசன் யானைகளின் அரசனிடம் பேச சென்றது. அவர் கேட்டுக்கொண்டார். அரசே, நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் பல எலிகள் கொல்லப்படுகின்றன. தயவு செய்து உங்கள் வழியை மாற்றவும். நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவுவோம் என்று உறுதியளிக்கிறோம். யானை மன்னன் சிரித்துக்கொண்டே, நீ மிகவும் சிறியவன், நீ எப்படி எங்களுக்கு உதவ முடியும்? இருப்பினும் நாங்கள் எங்கள் பாதையை மாற்றிக்கொள்கிறோம் என்றது. ஒரு நாள் அந்நாட்டு அரசன் சில யானைகளை பிடித்து வர தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். யானை கூட்டத்தை பார்த்த வீரர்கள் தங்கள் வலிமையான பெரிய வலை விரித்து பொறி வைத்தனர். யானை ராஜா அதில் சிக்கிக்கொண்டார். யானையால் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. யானை மன்னனுக்கு எலிகளின் வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. அவர் எக்காளம் ஊதினார். யானைகள் சிக்கலில் இருப்பதை எலிகள் புரிந்து கொண்டன. அவர்கள் உதவ விரைந்தனர். வலைகளை எலிகள் தங்கள் கூர்மையான பற்களால் கடித்து பிய்த்தனர். யானை விரைவாக தன்னை விடுவித்துக் கொண்டது. அவர்கள் எலிகளுக்கு நன்றி கூறி வாழ்நாள் நண்பர்களானார்கள். யாரையும் பலவீனமாக கருத வேண்டாம்.